ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கேன்வாவில் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான இமேஜை எப்படி இந்த மாதிரி சூப்பராக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களோட கேன்வா அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் போயிட்டு நம்ம போஸ்டர் கொடுக்கலாம். போஸ்டரில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற எல்லாமே போர்ட்ரேட் போஸ்டர் தான். நம்மளோட கேன்வாஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு அப்லோட்ஸ் போயிட்டு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஃபோட்டோஸும் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஃபெராரி எடிட் பண்ணுவோம். அதை நான் திரும்ப ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதை ஓரமாக வச்சுக்கிறேன். பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து எடிட்குள்ளே போங்க. அட்ஜஸ்ட்டு, அதில் கீழே உங்களுக்கு தேவையான மாதிரி ஃபீல் கொண்டு வந்துக்கோங்க. கலர் கரெக்ட் பண்ணி எனக்கு வந்து ஒரு ஈவினிங் ஆரஞ்சஸ் ஃபீல் இருக்கும். அதனால் நான் சேச்சுரேஷனை அதிகப்படுத்திட்டு அந்த இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் ஆட் பண்ணுறேன் அந்த ஈவினிங் ஃபீலுக்காக. ஓகேங்களா? எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அகைன் பேக் வந்து நீங்கள் டூல்ஸில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா கீழே பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அந்த ஹோல் இமேஜுக்கு போய்க்கலாம். ஹோல் இமேஜுமே நீங்கள் பிளர் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு அகைன் நம்ம டூப்ளிகேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து திரும்ப ஃப்ரேமில் கொண்டு வாங்க. ஃப்ரேமில் கொண்டு வந்து அந்த காரோட இமேஜுக்கு மட்டும் நீங்கள் அதை கிராப் பண்ணிக்கோங்க. இமேஜை மூவ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இமேஜை மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி கிடைக்காது. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரேம் வேணும்னு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த இமேஜுக்கு ஒரு பார்ட்ரு கொடுக்கலாம். அந்த பார்டரை வந்து லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதோட கலர்ஸ், அதோட லென்த்து, ஹைட்டு அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் அதே இமேஜை திரும்ப கொண்டு வர்றேன். கொண்டு வந்துட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஸில் போயிட்டு பேக்ரவுண்ட் எரேசர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் பேக்ரவுண்ட் கிளீனர்னு ஒரு ஆப் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை நீங்கள் எரேஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நமக்கு எரேஸ் ஆகிடுச்சு. அதை திரும்ப ரீசைஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமை நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அந்த ஒயிட் கலர் ஃப்ரேம் இருக்குல்ல, அதுக்கு உள்ளே வர்ற மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க. ஏன்னா கொண்டு வந்தீங்கன்னா அந்த காருக்கு அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி இருக்க காரோட போர்ஷன் வந்து பிளர்ராக இருக்கும். அந்த கார் வந்து அந்த ஃப்ரேமை விட்டு வெளியே வர்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம அந்த ஃபஸ்ட்டு போஸ்டர் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த ஃப்ரேம் வேணும்னா நீங்கள் அதுக்கு எந்த மாதிரி எப்படி வச்சா அழகாக இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஃபெராரின்னு அதோட ஃபாண்ட்டு, சைஸு, பொசிஷன்ஸு, கலர்ஸு, இந்த மாதிரி நம்ம அது அந்த போஸ்டர் எப்படி அழகாக இருக்குமோ நான் அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஒரு ஃபைனல் டச்சப் ஒன்று கொடுத்துடலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரேம் மாற்றுறது இல்லை பொசிஷன்ஸை சின்ன சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சு, ஃபெராரியோட போஸ்டர். நான் நம்மளோட நெக்ஸ்ட்டு போஸ்டருக்கு ஒரு பர்சனோட இமேஜ் எடுத்திருக்கேன். அதை திரும்ப ரீசைஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதை டூப்ளிகேட் பண்ணுங்கள். எடிட்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்டில் போங்க. நமக்கு தேவையான மாதிரி ஷேடோஸு, ஹைலைட்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் ஆல்ரெடி அவர் டார்க் கலர் ஷார்ட் போட்டிருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஆக்குறேன். ஓகே, மறுபடியும் நம்ம டூப்ளிகேட் பண்ண இமேஜை ஓவர்லேப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கு வந்து நான் இமேஜை கிராப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரோக் லென்த் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்டர் எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு டிசைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதனோட கலர்ஸ்லாம் மாற்றிக்கோங்க. அதே இமேஜை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ரீசைஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த இமேஜையும் நீங்கள் கிராப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஈஸியான அந்த ஃப்ரேம்லேருந்து வெளியே பார்க்குற லுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த ஃப்ரேமை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி வச்சா அழகாக இருக்குது அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். நான் வந்து இவருக்கு இப்போ ராபர்ட்னு பேர் வச்சுருக்கேன். அதோட ஃபாண்ட்டு, சைஸஸ்ஸு நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டோட கலரும் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஃபைனலாக ஏதாவது டச்சப் பண்ணோன்னா எங்கே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் ரெடி ஆகிடும். போர்ஷே இமேஜுக்கும் சேம் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்டை வந்து பிளர் பண்ணிக்கோங்க. அகைன் அந்த இமேஜை மேலே ஓவர்லேப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரேம் செட் பண்ணி பார்டரில் திக்னஸ் கொடுத்து ஒரு கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சேம் இமேஜை திரும்ப காப்பி பண்ணிவிட்டு அதனோட பேக்ரவுண்டை மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜோட ஓவர்லேப் பண்ணுங்கள். ஓவர்லேப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃப்ரேம் சைஸுக்கு உள்ளே நீங்கள் அந்த இமேஜை கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு அந்த போர்ஷே இமேஜ் ரெடி ஆகிடும். அது ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாதிரி டெக்ஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.